வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 17ஆம் தேதி ஒரு முக்கியமான சர்வதேச தினம். இன்றைய தினம் உலக மாணவர் தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே. இந்த தினம் ஏன் உலக மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது? இதற்கு பின்னால் ஒரு துயரமான ஒரு வரலாறு இருக்கிறது. 1939ஆம் ஆண்டு இதே நவம்பர் 17ஆம் தேதி செக்கோஸ்லோவாக்கியா குடியரசு, அதாவது இப்பொழுது செக் குடியரசு என்று அழைக்கப்படுகிற அங்கு மாணவர்கள் ஒரு பெரும் போராட்டத்தில், பாசிஸ்டுகளுக்கு எதிராக, ஹிட்லருக்கு எதிரான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அங்கு நுழைந்த நாஜி படைகள் மாணவர்களை கடுமையாக தாக்கினார்கள். பலர் கைது செய்யப்பட்டார்கள், பலர் கொல்லப்பட்டார்கள். ஒரு மிகப்பெரிய துயரமான தினமாக அந்த தினம் என்பது முடிந்தது. அன்றிலிருந்து அந்த தினம் 1941ஆம் ஆண்டு நடந்த சர்வதேச மாணவர்கள் மாநாட்டில், அந்த பிராக் பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த படுகொலை, நாஜிகளால் மேற்கொள்ளப்பட்ட அந்த படுகொலையின் நினைவாக மாணவர்களுடைய சுதந்திரத்திற்கான, மாணவர்களுடைய உரிமைகளுக்கான தினமாக இந்த மாணவர்கள் அன்று கொல்லப்பட்ட, தாக்கப்பட்ட, பாசிஸ்டுகளால் தாக்கப்பட்ட இந்த நவம்பர் 17ஆம் தேதி ஆண்டுதோறும் உலகமெங்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த தினம் குறிக்கக்கூடிய செய்திகள் என்பது என்ன? முதலாவதாக மாணவர்களுக்கு இடையிலான சமத்துவம், சாதி ரீதியாக, வர்க்க ரீதியாக, கிராமம் நகரங்கள் என்ற வேறுபாடுகள், பொருளாதார ரீதியாக, இப்படி பல்வேறு வேறுபாடுகள் என்பது மாணவர்களுடைய கல்வி, சுகாதாரம், வளர்ச்சியை பாதிக்கிறது. அவர்களுக்கு ஒரு சமச்சீரான வளர்ச்சியை கொடுப்பதற்கான ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்வதற்கு, அதற்கான திட்டங்களையும் வழிமுறைகளையும் உருவாக்குவதற்கான நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இன்னொன்று, மாணவர்களுடைய அடிப்படை உரிமைகள், அவருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, சங்கம் கட்டுவதற்கான உரிமை, போராடுவதற்கான உரிமை, இவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நாளினுடைய நோக்கம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நிறைய இடங்களில் மாணவர்களுடைய ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். பல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் கூட மாணவர்களுடைய அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இது மாணவர்களுடைய அடிப்படை நலன்களுக்கு எதிரானது. அதே போல் மாணவர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள், போதைப்பொருள் பழக்க வழக்கங்கள், அதே போல் கல்வியில் பாரபட்சம், இது போன்ற விஷயங்கள் என்பவை சமூகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதும் இந்த மாணவர் தினத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. முக்கியமாக கல்வியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும். அனைவருக்கும் அவர்கள் விரும்புகிற கல்வி அவர்களுக்கு உரிய வகையில் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மாணவர் தினத்தினுடைய ஒரு நோக்கம். மாணவர்களிடையே இது குறித்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதும் இந்த நாளினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கருதுகோளாகவும் பணியாகவும் இருக்கிறது என்பதை இங்கே சொல்ல வேண்டும். இன்றைக்கு இளைஞர்களை பல வகைகளிலும் திசை திருப்பக்கூடிய சக்திகள் இருக்கின்றன. அதாவது போதைப்பொருள்கள் தான் என்றில்லை, சில சினிமா முகத்தின் அடிப்படையில் மாணவர்களை திசை திருப்புவது, ஒரு சினிமா நடிகருக்காக தெருவுக்கு வந்து போராடுங்கள் என்று அவர்களிடம் வன்முறையை தூண்டுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட சமூகத்தில் நடக்கின்றன. மாணவர்கள் என்பவர்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக, சிந்தனைத்திறன் மிக்கவர்களாக, சமுதாயத்திற்கு பங்களிப்பவர்களாக மாற வேண்டுமே தவிர அவர்கள் வன்செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது. பல இடங்களில் அதுவும் நடக்கிறது. அதாவது இலக்கற்ற, நோக்கமற்ற வெற்று வன்முறைகள், கேளிக்கைகள், இதுதான் இளைஞர்களுடைய உலகம் என்று சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மாற்றி இளைஞர்களுடைய சக்தியை, இந்த உலகத்தில் பல அரசியல் மாற்றங்கள், பல சமூக மாற்றங்கள் இளைஞர்களால் நடந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்ற ஒன்றே மாணவர்களால் நடத்தப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட உலகத்தில் பல போராட்டங்கள், சமூக அரசியல் மாற்றத்திற்கான போராட்டங்களை மாணவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். தத்துவ வெளிப்பட்ட, கொள்கை வெளிப்பட்ட சமூக பங்களிப்புகளை மாணவர்கள் செய்வதற்கு இந்த நாள் அவர்களுக்கு வந்து வழிகாட்டட்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காந்தியாரை எல்லோருக்கும் தெரியும், அவரை சுட்டு கொன்ற கோட்சேயையும் எல்லோருக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் இது இரண்டுக்கும் இரண்டு சொற்கள் இருக்கின்றன. பாப்புலாரிட்டி என்பது வேறு, நொட்டோரியஸ் என்பது வேறு என்று சொல்லுவார்கள். காந்தியார் வாஸ் அ பாப்புலர் பர்சன், வெராஸ் கோட்சே இஸ் அ நொட்டோரியஸ் என்று கூறுவது உண்டு. அதாவது ஒருவர் புகழ் பெறுவது நல்ல விதமாகவும் புகழ் பெறலாம், மற்ற விதத்திலும் பெறலாம். அப்படி புகழ் பெற்றவர்களில் ஒருவர் கோட்சே. கோட்சே ஏன் காந்தியாரை சுட்டு கொண்டார்? அதற்கு அவரே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிற வாக்கு மூலம் மிக அழுத்தமானது. அவர்
செயல் தவறாக இருக்கலாம், ஆனாலும் அவருடைய எழுத்தில் உண்மை வெளிப்படுகிறது. நான் இதற்காகத்தான் என்று எதையும் மறைக்காமல் சொல்லுகிறார். காந்தியாரின் நல்ல குணங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். காந்தியார் இந்த நாட்டுக்காக துயரங்களை எல்லாம் ஏற்றவர், பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் என்று கோட்சேயே சொல்லுகிறார். அந்த கோட்சேயின் வாக்குமூலம் மட்டுமே தனியாக புத்தகமாக இருக்கிறது. மே ப்ளீஸ் யுவர் ஆனர் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர். நீதிமன்றங்களிலே யுவர் ஆனர் என்று சொல்லுவதையே மே ஐ ப்ளீஸ் யுவர் ஆனர் என்று தலைப்பாக அந்த வாக்குமூலம் புத்தகமாக வந்திருக்கிறது. அதில் இருந்து அவர் சொல்லுகிறார், சின்ன வயதிலிருந்தே அவர் இந்த இந்து மதம் சார்ந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்த இயக்கத்தில் இருந்தவர். இந்த கொலை நடப்பதற்கு கொஞ்ச நாள் முன்பு வரையில் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் கூட பிறந்தவர்கள் 3 அண்ணன் ஒரு அக்கா. 3 அண்ணன்களும் அந்த பிள்ளைகளும் ஆண் குழந்தைகள் பிறந்து சின்ன வயதிலேயே அடுத்தடுத்து இறந்து போய்விட்டதால் இவர்கள் அச்சப்பட்டு அடுத்து பிறந்த ஒரு பெண்ணுக்கு பிறகு பிறந்த இந்த ஆண் குழந்தையும் இறந்து போய்விடுமோ என்கிற அச்சத்தில் நாதுராம் கோட்சே என்கிற பெயரை வைத்தார்கள். அந்த நாதுராம் என்றால் அவர்கள் மொழியில் என்ன பெயர்? மூக்கு குத்தி இருக்கிற பையன் என்று பெயராம். ஏன் மூக்கு குத்தினார்கள்? ஆண் குழந்தை என்றால் இறந்து போய் விடுகிறான் என்பதற்காக இவனை பெண் குழந்தையைப் போல வளர்த்தார்கள். பிறகு அவருக்கு பிறகு இன்னொரு தம்பி பிறந்தான், கோபால் கோட்சே. அந்த தம்பியும் நன்றாகத்தான் இருந்தான். எனவே அந்த நாதுராம் கோட்சே மதம் சார்ந்த கருத்துகளில் ஊறி திளைத்த காரணத்தால் அதை தன்னுடைய வாக்குமூலத்திலேயே கோட்சே குறிப்பிடுகிறார். காந்தியார் இந்தியாவின் பிரிவினைக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பதற்கு உடன்பட்டு விட்டார் என்பதால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் காந்தியாரை கொலை செய்தேன். எனவே காந்தியார் கொலைக்கு பின்னாலே இருந்தது மதம்தான் என்பதை கோட்சேயினுடைய வாக்குமூலமே எடுத்து சொல்லுகிறது. அவருடைய தம்பி கோபால் கோட்சேயும் அந்த சதி வழக்கில் இருந்தார். அவரும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருந்து பிறகு விடுதலையானார். இவர்களுக்கெல்லாம் குருநாதராக இருந்தவர் சாவர்கர் தான். ஆனால் சாவர்கரை எந்த இடத்திலும் கோட்சே தன் வாக்குமூலத்திலே காட்டி கொடுக்கவில்லை. இதற்கு யாரும் காரணமில்லை, யாரும் சதி செய்யவில்லை, நான் மட்டும் தனியாக முடிவு செய்து அதனை செய்தேன் என்று மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக கோட்சே வாக்குமூலம் கொடுத்தார். ஆனாலும் அதற்கு பிறகு நடந்த அந்த விசாரணை கமிஷனில் சாவர்கரும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிப்பு வருவதற்கு முன்பே சாவர்கர் இறந்து போய்விட்டார். அது தனியாக ஒரு செய்தி. எனவே நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தில் நான் தான் கொன்றேன் என்று மிக வெளிப்படையாக சொல்லி அதற்கான காரணத்தையும் அவர் சொன்னார். அது அப்படியே பதிவாகி இருக்கிறது. அவருக்காக வாதிட்ட வழக்கறிஞர்கள் மிக சாதுரியமாக நாதுராம் கோட்சேயை காப்பாற்றுவதற்கு சில முயற்சிகளை செய்தார்கள். இல்லை அவருக்கு மனநலம் சரியில்லை, சின்ன வயதிலிருந்தே கொஞ்சம் மனநல கோளாறுகள் இருந்தன, அதனால் தான் இப்படி செய்து விட்டான் என்று வழக்கறிஞர்கள் சொன்னதை கூட கோட்சே மறுத்துவிட்டு, இல்லை, நான் வேண்டுமென்று கவனமாகத்தான் திட்டமிட்டேன், எனக்கு எதை காட்டிலும் என் மதம் பெரியது, என் மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு இருக்க வேண்டும், அதை பிரிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காந்தியாரை நான் சுட்டு கொன்றேன் என்று கோட்சே வெளிப்படையாக சொல்லி இறுதியாக 1948 ஜனவரி 30 காந்தியார் கொல்லப்பட்டார், நாம் அறிவோம். 1949 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கோட்சேயும் அந்த கொலை வழக்கில் அவன் கூட இருந்த ஆப்தே என்கிற இளைஞனும் 2 பேரும் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்த கொலை நடந்து ஏறத்தாழ 1 ஆண்டு 10 மாதத்திற்கு பிறகு அந்த தண்டனை வழங்கப்பட்டு அந்த தண்டனை நிறைவேற்றவும் பட்டது. நவம்பர் மாதத்திலே மத்தியிலே தான் கோட்சே தூக்கிலிடப்பட்டான். ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆனாலும் மதவெறி எவ்வளவு ஆபத்தானது என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது?
ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியா இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பிற பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.